ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்க கூடிய இந்த நல்ல நாளில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற வெற்றி செய்தியோடு உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இத்தனை அன்போடு நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை புறக்கணிக்காமல் ஒரு முறை நான் சொல்ல வந்த விஷயத்தை காது கொடுத்து நீ கேட்டுவிட்டால் என்னுடைய அன்பு உனக்கு எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன் ஆசைகள் அத்தனையும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன். உனக்கான எல்லா பலன்களையும் நல்ல விதமாக பெற்று கொடுத்து உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை உயரச் செய்வேன். என் செல்லமே, என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பட்சத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்க போகின்றது. உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி உன்னுடைய மனதிற்குள் நிறைவான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் பொழுதும் எப்போதும் போல உன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று குழம்பாமல் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்குமே தீர்வு உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் செல்லமே, நான் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நம்மால் முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ எப்போதும் வரக்கூடாது. என்ன நடந்தாலும் என்னால் முடியும் என்று நீ மனதார நினைக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் அடைந்து விடுவாய். எப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் தெரியுமா? அந்த அதிர்ஷ்டமானது உன் வாழ்க்கையில் எப்போதும் நிலைத்திருக்கும். என் செல்ல குழந்தையே, நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த பேரும் புகழும் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். என் செல்லமே, நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த பேர் அதிர்ஷ்டமானது உன் வாழ்க்கையில் எப்போதும் நிலைத்திருக்கும். பல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். இத்தனை காலம் என்று நீ காத்து கொண்டிருந்தாய். என் செல்ல குழந்தையே, நீ யோசிப்பது எனக்கு புரிகின்றது. ஏன் சாயப்பா இவ்வளவு நாட்களாக எனக்கு எதையும் செய்யாமல் இருந்தீர்கள் என்று தானே கேட்கின்றாய்? என் செல்லமே, உனக்கான நேரம் காலம் இப்போது கைகூடி வந்துவிட்டது. எல்லாம் உனக்கே உனக்காக என்று கிடைக்கப் போகின்றது. நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும். சர்வ நிச்சயமாக உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு அற்புதத்தை நிகழ்த்தத்தான் வந்திருக்கின்றேன். நான் சேர்த்து வைத்திருக்கும் எல்லையற்ற அன்பானது உனக்கு இந்த வாழ்க்கையில் என் மூலமாக கிடைக்க வேண்டியிருக்கின்றது. எல்லையற்ற சந்தோஷத்தை நான் உனக்கு அள்ளித்தரப்போகின்றேன். எவ்வளவு நாட்கள் நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். இந்த வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு விட்டாய். படக்கூடாத துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டால் இனிமேல் இதற்கெல்லாம் இடமே இல்லை. உனக்கானதை நீ நிறைவாக உன் கைகளில் நான் கொடுக்கப் போகின்றேன். என்ன வேண்டுமோ அதை முழுமையாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இந்த நேரத்தில் நீ கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும். இனிமேலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி உருவாக்கி இருக்கின்ற இந்த பாதுகாப்பு வளையத்தையும் நீ தெரிந்து கொள்வாய். என் செல்லமே, எப்போதும் நான் உன்னுடன் தானே இருக்கின்றேன். உனக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் சரியான நேரத்தில் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்லதை எல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்து கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, எப்போதும் உன்னை நான் விட்டு விலகவே போவதும் இல்லை. இதற்கு முன்பும் அப்படி நான் இருந்தது இல்லை. எப்பேற்பட்ட சோதனையிலும் உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கிவிட வேண்டும் என்று நீ வணங்குகின்ற உன்னுடைய அஷ்ட தெய்வங்களும் சரி, உன் குல தெய்வமும் சரி உன்னோடு தான் இருக்கின்றது. இதை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயம் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். என் செல்லமே, உன்னால் உணர முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு விஷயம் உன் பக்கம் தவறாக இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்தும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது உன்னுடைய நிஜமான வாழ்க்கைக்கான மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. என்னுடைய அன்பும் என்னுடைய அருளும் உனக்கு இருக்கும்போது தேவையில்லாமல் எதை பற்றியும் நினைத்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ நினைத்த விஷயங்கள்
எல்லாமுமே சரியாக உனக்கு நடக்கத்தான் போகின்றது. மிகப்பெரிய மாற்றத்தை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் தான் என்று நீ நினைக்க வேண்டும். அதை உன் வசமாக்க நீ நினைத்தாலே போதும். இந்த வாழ்வு என்பது உன்னுடைய கைப்பிடிக்குள் வந்துவிடும். என் செல்ல குழந்தையே, உனக்கு நான் கொடுப்பதை சரியான நேரத்தில் தான் கொடுத்திருக்கின்றேன். சரியாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு முறை யோசித்துப்பார். நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது. உன் சாயப்பா என்னுடைய சுயநலமும் உண்டு. அப்படி என்ன சுயநலம் என்று தானே கேட்கின்றாய்? என் செல்லமே, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சுயநலம். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? நீ எப்போது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் யோசிக்கின்றேன். அதைத்தான் சுயநலம் என்று சொன்னேன். என் செல்லமே, எப்போதும் தான் பெற்ற பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தாயும் தந்தையும் நினைப்பார்கள் அல்லவா? அப்படித்தான் நீயும் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்போதும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும். நான் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் சாதித்து காட்டுவேன் என்ற வைராக்கியம் உனக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீ நினைத்த வெற்றியை பெற்று விடுவாய். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பக்கபலமாக நான் இருக்கின்றேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டே இருக்கும். உனக்கு சரியான பாதை எது என்று வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். நீ நினைத்த அனைத்தையும் உனக்காக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் நான் எப்போதும் சரிவர செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் செல்லமே, உனக்குள் மிகுந்த மன உறுதியை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீ யாருக்கும் எதற்காகவும் எப்போதும் தலை வணங்கி தலை குனிந்து போகக்கூடாது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். எவ்வளவோ பேர் உன்னை விட கடினமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நீ சற்று யோசித்து பார்த்தால் உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை என்று உனக்கு தோன்றும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இந்த துன்பங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. இதற்கு மேல் எந்த ஒரு துன்பத்தையும் நீ சந்திக்கப் போவது இல்லை. நீ நினைத்த வெற்றியை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். உன்னோடு பயணிக்கின்ற நான் இப்போது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நொடி போதுமே. வேறு எதுவுமே என்னுடைய பிள்ளைக்கு தேவை இருக்காது. என் செல்லமே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்கள் அத்தனையுமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடும். குழப்பங்கள் உனக்குள்ளேயே வருகின்றதா அல்லது வேறு யாராவது அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களா என்று நீ ஆராய்ந்து நீ சிந்தித்து பார்த்து அதன்படி செயல்படு. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். நீ செல்ல வேண்டிய பாதையில் எந்த மனக்குழப்பம் இல்லாமல் என்னை துணையாக கொண்டு நடந்து வா. நடப்பது எல்லாமே உன் வாழ்க்கையில் இனி நல்லதாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் கிடைத்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படத்தான் போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.